ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் சினிமா பற்றிய பல அப்டேட்ஸ், புதிய தகவல்கள் தொகுத்து நான் பயிலன் ரங்கநாதன் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். ஜெயிலர் படத்தின் அப்டேட்ஸ். ஜூலை 29 இசை வெளியீட்டு விழாவா? ரஜினிகாந்த் அடுத்து நடித்து வெளிவர இருக்கும் படம் ஜெயிலர். ஆகஸ்ட் 10 வெளியாகிறது ஜெயிலர். நெல்சன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார். விஜய், கார்த்திக், கண்ணன் ஒளிப்பதிவு செய்கிறார்கள். ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், பிரியங்கா மோகன், யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, மோகன்லால், சிவராஜ்குமார், விநாயகன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் கூகுளி, மைசூர் உள்ளிட்ட இடங்களில் படமாகி இருக்கிறது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற 29 நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என்று தெரிகிறது. இந்த படத்தில் ரஜினிகாந்த் பேசுகிற சூடான வசனம் இதுவரை அவர் நடித்த படங்களில் இடம்பெற்றதில்லை. எனவே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வசனம். இங்கே நான் தான் கிங்ஸ், நான் தான் ரூல்ஸ் போடுவேன், இந்த ரூல்ஸை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன், காப் சீப்புன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதை விட்டு எவனாவது எடக்கு முடக்கு பண்ணீங்க காண்டம் தூண்டமாக வெட்டிடுவேன் என்று பேசுகிற வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாடலில் உங்கள் அப்பன் என் பாட்டுக்கு விசில் அடித்தான், நீயும் உன் மகனும் என் பாட்டுக்கு ஆட போறீங்க என்ற பாடல் வரிகளும் இடம்பெற்றுள்ளன. இது எஸ். ஏ. சந்திரசேகரையும் விஜயும் குறிப்பதாக இருப்பதாக சொல்கிறார்கள் ரஜினியுடைய ரசிகர்கள். இரண்டாவது பாடலும் நேற்று ரிலீஸ் ஆகிவிட்டது. ரசிகர்கள் ஆகஸ்ட் 10 ஜெயிலர் படம் வெளியிடும் நாளை தீபாவளி மாதிரியும் பொங்கல் மாதிரியும் கொண்டாடுகிறார்கள். இந்த ஆகஸ்ட் 1 கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஜெயிலர் ஜெயிலர் ஜெயிலர். சினிமா ரசிகர்கள் வாயில் முணுமுணுக்கிற ஒரே வார்த்தை ஜெயிலர். அப்படித்தான் இருக்க போகிறது. கமலஹாசன் நடிக்கும் அடுத்த படத்தின் பெயர் கல்கி. ப்ராஜெக்ட் கே. ப்ராஜெக்ட் கே என்றால் கல்கி என்ற அர்த்தம். கல்கி என்பது அடுத்த அவதாரம் என்று சொல்கிறார்கள். அதை குறிக்கிறதாகவும் தெரிகிறது. ப்ராஜெக்ட் கே கல்கி படத்தில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, பிரபாஸ், கமலஹாசன் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். இந்த படத்தில் முதல் முறையாக கமலஹாசன் வில்லனாக நடிக்கிறார் என்று தெரிகிறது. இதுவரை இந்தியாவில் உருவான படங்களில் அதிகமான பட்ஜெட்டு இந்த படத்துக்குத்தான் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த படத்தை நாக் அஸ்வின் இயக்குகிறார். வைஜெயந்தி மூவிஸ் தயாரிக்கிறது. இயக்குனர் நாக் அஸ்வின் யார் என்றால், சாவித்ரி படத்தின் வரலாற்றை எழுதி இயக்கினாரே அவர்தான் நாக் அஸ்வின். கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தில் நடிகர் சிவாஜி சாவித்திரியாக நடித்திருப்பார். இந்தியாவில் அதிக வரி செலுத்தும் நடிகை தீபிகா படுகோனே. கடந்த ஆண்டில் இந்திய நடிகை தீபிகா படுகோனே 10 கோடி ரூபாய் வரி வசூல் செய்திருக்கிறார். நடிகைகளில் அதிக வருமான வரி செலுத்தியவர் தீபிகா படுகோனே என்பது உறுதியாகிவிட்டது. தீபிகா படுகோனே ஒரு படத்தில் நடிக்க 12 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். சமீபத்தில் பத்மாவதி படத்தில் நடிப்பதற்கு தீபிகா படுகோனே 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துக்கு விளம்பர தூதுவராக 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். 2019 ஆண்டு 49 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கிறார் தீபிகா படுகோனே. சிரஞ்சீவி பற்றிய அவதூறு. நடிகர் ராஜசேகர், அவருடைய மனைவியும் நடிகருமான ஜீவிதா ராஜசேகர் ஆகியோருக்கு தலா 1 வருடம் ஜெயில். பழைய மத்திய மந்திரியும் தெலுங்கு சூப்பர் ஸ்டாருமான சிரஞ்சீவி ஆந்திராவில் இரத்த வங்கி ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த இரத்த வங்கியில் இலவசமாக நன்கொடையாக இரத்தத்தை பெற்று அதை வெளியில் விற்று சம்பாதிக்கிறார்கள் என்று புகார் கூறியிருந்தார்கள் நடிகர் ராஜசேகரும் அவருடைய மனைவி ஜீவிதா ராஜசேகரும். இதை எதிர்த்து ஒருவர் ஹைதராபாத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜீவிதா ராஜசேகர் மற்றும் ராஜசேகர் சொன்ன புகாருக்கு முகாந்திரம் இல்லை, சாட்சி இல்லை, எனவே அவர்கள் இருவருக்கும் தலா 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பில் கூறியிருந்தார். தீர்ப்பில் இதற்கு அப்பீல் செய்வதற்கு காலக்கெடுவும் விதித்தார் நீதிபதி. நேயர்களே, மீண்டும் இதுபோன்ற வில்லங்கமான புத்தம் புதிய சினிமா தகவல்களுக்கு அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.